திண்டுக்கல்லில் தொடர் மழை காரணமாக 5 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ தக்காளி 50 ரூபாய் அளவிற்கு விலை உயர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், தற்போது தக்காளியினுடைய விலை உயர்வு அப்படிங்கிறது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு? அது குறித்த விவரங்கள். ஜெனிஃபர், தற்பொழுது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் சென்ற வாரம் வரைக்கும் 5 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளிகள் தற்பொழுது 50 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கு. இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்பொழுது சமீபத்தில் பெய்த கனமழை மற்றும் தொடர்மழை காரணமாக இங்கு பயிரிடப்பட்டிருந்த தக்காளி செடிகள் அனைத்துமே சேதமடைந்ததனால இங்கு தக்காளி வரத்துகள் இல்லை என்பதனாலும் 100 டன் தக்காளிகள் வெள்ளாமையான இடத்துல வெறும் 1 டன் தக்காளிகளே வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த தக்காளிகளின் விலையில் ஏறி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தக்காளி விவசாயத்தை பற்றி பயிரிட்டிருக்கப்பட்டிருக்கக்கூடிய அய்யலூர் பகுதியை சேர்ந்த சண்முகம் என்பவர் இணைஞ்சிருக்கிறாரு. தற்பொழுது இந்த அய்யலூர் பகுதியில் எங்கெங்க தக்காளிகள் விளைவிக்கப்படுகிறது, அதே மாதிரி எவ்வளவு தக்காளிகள் வருகும், இந்த தக்காளியின் விலை ஏற்றத்துக்கு காரணம் என்ன, அதே மாதிரி இந்த தக்காளி விலை ஏற்றத்தினால் விவசாயிகளுக்கு பலன் உண்டாங்கிறத கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார். வணக்கம் சார். இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர் தாலுகாவில் குறிப்பாக பாகாணத்தம், மலைப்பட்டி, தென்னம்பட்டி, வளைவுச்செட்டிவெட்டி, புத்தூர், பூசாரிவெட்டி, அய்யலூர் சுற்றுவட்ட பகுதிகளை சேர்ந்த ஒரு 15 கிராமங்களுக்கு மேற்பட்டு தக்காளி விவசாயம் மேஜராக பண்ணிட்டு இருக்கோம் சார். இங்கே என்னன்னாக்க கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே தக்காளி 5 ரூபாய்க்கு போன தக்காளி என்பது தொடரும் மழை பெஞ்சதுனால தக்காளியெல்லாம் ரொம்ப சேதம் அடைஞ்சிருச்சு சார். சேதம் அடைஞ்சதுனால இன்னைக்கு தக்காளி அய்யலூர் பகுதியில் தக்காளி வரத்து கொஞ்சம் 100 டன் வர வேண்டிய இடத்துல 1 டன்னு தான் தக்காளி வரத்து என்பது இருக்கும் சார். இப்போ விலை 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் போகுது. ஆனால் இங்கே ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி பகுதியில் இருந்து தக்காளி இறக்குமதி பண்ணுறாங்க. அதனால இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எந்தவித பெனிஃபிட்டும் இல்லை சார். ஏன்னா இப்போ 500 ரூபாய்க்கு போகுதுனாலும் இங்கே மாதிரி இந்த அய்யலூர் பகுதியில் தொடர்ச்சியாக விவசாயம் பண்ணக்கூடிய தக்காளி விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயம் பெரிய அளவுக்கு நஷ்டமாகி இன்றைக்கி ரொம்ப சிரமத்தில் இருக்கும் சார். தற்பொழுது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் பகுதிகளில் தக்காளியின் விலை சென்ற வாரம் வரைக்கும் 5 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி தற்பொழுது 40 ரூபாய் 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டாலும் ஆனால் இதில் எந்த விதமான பயனும் விவசாயிகளுக்கு இல்லை என்றும், இந்த தக்காளிகளுக்கு சுத்தமாக பயிரிட்டப்பட்ட தக்காளிகள் அனைத்துமே சேதமடைந்ததனால் விலை கூடியும் தக்காளிகள் விற்பனைக்கு இல்லை, விலைகள் ஏறி விற்கப்படுகிறது. ஆனால் தற்பொழுது தக்காளிகள் இல்லை. வரத்து அதிகரித்த பொழுது விலை வீழ்ச்சியாக இருந்தது. இப்பொழுது விலை கூடும் பொழுது வரத்துகள் இல்லை என்ற ஒரு வேதனையில் விவசாயிகள் இருக்கிறாங்க. தற்பொழுது இந்த அய்யலூர் பகுதிகளில் கொடி தக்காளிகள் என்கக்கூடிய அந்த கொடி தக்காளிகளை மட்டும் வருகிறது. இப்போ அந்த விலையில கீழே விளையக்கூடிய இந்த தக்காளிகள் அனைத்திலுமே சேதமடைஞ்சதுனால விவசாயிகள் பெரும் நஷ்டத்தையே அடைந்து உள்ளனர். ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சங்கர்.